பார்க்கலாம். 2026 ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி 2 months ஓவர். ஸோ நம்ம 3rd மந்தில் அடி எடுத்து வைக்கிறோம். ஓகே, இந்த மந்த் எல்லாருக்கும் நல்லபடியாக போகட்டும். சரி, நியூஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மீது அமெரிக்கா ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல், மத்திய கிழக்கில் போர் மூண்டுதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நேற்று நடத்தினாங்க. அதில் அந்த ஒரு ஜெருசலேமில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் நிறைய பெண் குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க இதனால். சரியா, அதே மாதிரி இன்றைக்கி காலையில் என்னன்னா அவங்க தாக்குதலில் ஈரானோட அதிபர் இருக்கார் இல்லையா, கமேனி, அவரும் இறந்து போயிட்டதாக சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப போர் பதற்றமாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த வளைகுடா நாடுகள் இருக்கு இல்லையா, லைக் கத்தார், துபாய், ஐக்கிய அரபு அமீரகத்தில், அங்கெல்லாமும் நிறைய ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய வாராக போயிட்டுருக்கு. இது எப்போ முடியும்னு தெரியல. கண்டிப்பாக இதெல்லாம் நிறுத்தணும். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடாது. ஏன்னா World War 3ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மனித குலத்துக்கே ஒரு தீங்கு அமைஞ்சிரும். சரிங்களா? ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போர்னால் இந்தியா நிறைய ஒரு ப்ரிகாஷன்ஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. பதற்றமான சூழல் இருக்குது, வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி நிறைய பேர் ரிட்டர்ன் ஆகிருப்பாங்கன்னு நினைப்போம். அப்போது இப்போ ஃப்ளைட்ஸ் கூட கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால செய்திகள் குறைவு தான். கொஞ்சம் முக்கியமான செய்திகள் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ இங்கே என்னென்னா நேற்று மயிலாப்பூரில் ஒரு மாநாடு ஒன்று நடைபெற்றுச்சு இந்த இந்து சமய அறநிலையத்துறை சார்பில். அதில் இந்த பூசாரிகளுக்காக ஒரு 11 புதிய அறிவிப்புகளை நம்ம ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். அதில் சில இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் படித்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு மாதம் இது ஒரு வருஷம் பொங்கலுக்கு ஒரு புத்தாடை கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பூசாரியாக இருந்து உறுப்பினராக இருந்தாங்கன்னா, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வாரிசுதாரர்களுக்கு ஒரு இழப்பீடாக 50,000லேருந்து 1,00,000 அதிகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட வருஷம் வருமானம் 1.25 லட்சமாக உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 11 முக்கிய அறிவிப்புகளை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு பேசிக்காக நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அப்படியே அடுத்து வந்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 18.52 லட்சம் பேர் பயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நலம் காக்கும் ஸ்டாலின் எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 2025 ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடக்கி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது என்னென்னா பேசிக்காக கேம்ப்ஸ் மாதிரி. சரியா? மந்த்லி ஒரு சாட்டர்டேஸில் கேம்ப்ஸ் மாதிரி நடத்துவாங்க. ஓகே, அதில் என்னென்ன நோயெல்லாம் இருக்கோ அதற்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சரியா? அதுக்கு நம்ம என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் சில டேட்டாஸாக கொடுத்துருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலமாக 2,58,80,000 பேர் பயன். ஓகே, அதே மாதிரி இங்கே இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம், அந்த ஆக்சிடெண்ட் பண்ணால் ஃபாட்டோஸ்குள்ளே எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் சேர்த்தா அது எல்லாமே ஃப்ரீ இல்லை. அது பார்த்திங்கன்னா 5 லட்சம் பேர் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இங்கே இருந்தது. அதுதான் நம்ம பார்க்குறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, சரி, அப்படியே அடுத்து வந்தோம்னா இன்றைக்கி மோடி அவர்கள் நேற்று வந்துட்டார். இன்றைக்கி சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறாரு. அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இந்த இஸ்ரேல் போர் டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, இங்கே ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா இந்த கருப்பை வாய் புற்றுநோய் HPV வேக்சின் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, மத்திய அரசு தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த திட்டம். இப்போது அதை மத்திய அரசும் செயல்படுத்த போகிறாங்கன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. அது நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? மோடி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா அஜ்மீர் நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில். சரியா? ஜெய்ப்பூரில் அஜ்மீர் நிகழ்ச்சியில் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது என்னென்னா 14 ஏஜ்குள்ளே இருக்கிற கேர்ள் பீப்புளுக்கு இந்த கார்டசில் 4 அப்படின்ற ஒரு வேக்சின் போடுவாங்க. சரியா? ஒரே டோஸ் தான். ஸோ இது அந்த கருப்பை வாய் புற்றுநோயை அழிக்கிறதுக்குரிய ஒரு வேக்சின். சரியா? அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் செமிகண்டக்டர் ஆலை திறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குஜராத்தில் சனந்த் அப்படின்ற பகுதியில்
அமெரிக்காவை சேர்ந்த மைக்ரான் டெக்னாலஜி நிறுவனத்தின் செமிகண்டக்டர் ஆலை ஒன்று மோடி வந்து திறந்து வச்சிருக்காரு. சரியா, அதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா இப்போ செமிகண்டக்டர் வந்து ஆல்ரெடி ஃபோக்கஸிங் ஆன் த செமிகண்டக்டர்ஸ் இல்லையா. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ 1 செகண்ட். அடுத்து அப்படியே வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ரஞ்சி சாம்பியன் வரலாறு படித்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ என்னென்னா வந்து ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து கர்நாடகாவை டிஃபீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. சரியா, இது வந்து 92 ஆண்டுகளாக நடைபெற்ற ஒரு இந்த ரஞ்சியில் 67 இயர்ஸ் சவுரடி வர காஷ்மீர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்காங்க. சரியா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நமக்கு ஒரு நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்புறம் அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். வேறு எதுவும் பெருசாக இல்லை. இந்த ஈரான் போர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருந்தாங்க. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.